ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசியார்ஸ். இன்றைக்கி வந்து செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா மல்லி, காஞ்ச மிளகா, கடற்பாசி, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூவு, மராட்டி முக்கு, இலை. இது வந்து வெறும் வானலில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்லியை சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம், வறுத்துக்கலாம். தீ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மல்லியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துப்போம். வெறும் வானலில் மல்லியை ஃபஸ்ட்டு வறுத்துப்போம். மல்லி வறுத்ததுக்கப்புறம் மற்ற ஐட்டங்கள், மற்ற மசாலா ஐட்டத்தை எல்லாத்தையுமே இதில் போட்டு வறுத்துக்கலாம். மிதமான தீயில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்குவோம். இந்த மசாலா பொருள்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டோம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணி இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டோம். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரேன். நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து 2 கரண்டி நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு வெறும் பெருஞ்சீரகம் மட்டும் போட்டுக்கிறோம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனில் ஆட் பண்ணி வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா நம்ம வதக்கியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். அடுத்து வந்து 2 தக்காளி பழம் எடுத்துப்போம். ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நல்லா வதக்கணும். இது வந்து நல்லா இதோட கலந்து பேஸ்ட் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ என்ன செய்கிறோன்னா, நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, தயிர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதை வந்து இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
சிக்கன் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் இதிலே எண்ணெயிலே நல்லா வறுப்போம். அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதில் நல்லா கலந்து வேக வைப்போம். இப்போ தேவைங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இந்த சிக்கன் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். உப்பு, மஞ்சத்தூள், தயிர் போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ நான் கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்ச நேரம் வெந்துடுச்சு இந்த எண்ணெயிலேயே. இப்போ இது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மசாலா, அதில் பாதி மசாலா வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து காரத்துக்கு எல்லாத்துக்கும் தேவைன்னா கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூளும் இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக குழம்புத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான தண்ணி நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைப்போம். மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீதி வச்சுருக்கோம் பாருங்கள், மீதி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணி திரும்ப இதை வந்து நம்ம 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.